வணக்கம் பிள்ளைகள். இன்று நாடகமும் அரங்கியல் பாடத்தில் தரமட்டு மாணவர்களுக்கான கரகத்தை ஆடி அறிந்து கொள்வோம் என்ற விடயத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். இதில் இந்த கரகம் படம் இருக்குது பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு அழகான ஒரு கரகம். இந்த கரகத்தை எவ்வாறு நாங்கள் ஆடி அந்த பண்புகளை பெற்றுக்கொள்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு தேட போகின்றோம். இதை பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த கரகம் என்று சொல்லப்படுகின்ற பாடத்திட்டத்தில் முதலாவது விஷயம் தேர்ச்சி. இலங்கையில் நாடக அரங்க கலைகளின் சமூக பண்பாட்டு வரலாற்று பின்னணியை விளக்குவார். தேர்ச்சி மட்டம் யாதென்று பார்த்தால் நாட்டார் ஆற்றுகை கலை வடிவங்களை பயில்வார். நாங்கள் செய்ய போற செயற்பாடு கரகத்தை ஆடி அறிந்து கொள்வோம் பிள்ளையே, சரியா? இந்த கற்றற்பேறுகள் நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ஒன்று, கரகம் ஆடும் முறையை பற்றி தெரிந்திருப்பார். இரண்டாவது விஷயம், கரகத்தினுடைய ஆட்ட கோலங்களை ஆடி காட்டுவார். அடுத்தது, கரகாட்டத்திற்கு தேவையான பொருட்களை பட்டியலிடுவார். அடுத்தது, கரகாட்டத்திற்கான வேட உடை அமைப்பினை வரைவார். நாங்கள் அந்த பொருட்களை எல்லாம் பார்க்க போனோம். இதில் எங்களுக்குரிய நேரத்தில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களை இங்கு அவதானமாக நீங்கள் கவனித்துக் கொண்டு இருக்கப்பட வேண்டும். இதில் பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய இலங்கையில கிராமப்புறங்களில் ஆற்றுகை செய்யப்படுகின்ற நாட்டார் ஆற்றுகை கலைகள், கரகம் இருக்கு, காவடி இருக்கு, கும்மி இருக்கு, கோலாட்டம் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, மயிலாட்டம் இருக்கு, சிலம்பாட்டம் இருக்கு, புலியாட்டம் இருக்கு, வால் நடனம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமப்புற மக்களால ஆடப்படுகின்ற ஒரு பக்தி சார்ந்த இந்த கிராமிய கலைகள். இதில் அவங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த ஆடல்களுக்கு ஊடாக வெளிப்படுத்தப்படும். இது எங்களுடைய பிரதேசங்கள் ஆடப்படுகின்ற ஆற்றுகை கலைகள். நாங்கள் இந்த ஆற்றுகை கலைகள் தொடர்பான படங்களை பார்ப்போம் பிள்ளையே. இல்ல காவடி இருக்குது பாருங்க பிள்ளையே. அங்கால நாங்கள் இன்றைக்கு கற்க போகின்ற கரகம் என்று சொல்லப்படுகின்ற ஆடல். இந்த படங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தினுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம். அடுத்த பாருங்க பிள்ளை, இதுல கும்மி ஆடல், பெண்கள் எவ்வாறு வட்டமாக கும்மி அடித்து ஆடுகிறார்கள் என்றதை பாருங்க பிள்ளைகள் படத்தில். அதே மாதிரி கோலாட்டம் ஆடுகின்ற அந்த மரபு அதிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த விஷயத்தை பாருங்க பிள்ளை, புலியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கைகளிலே சின்ன சின்ன துண்டுகளை கொண்டு ஆடப்படுகின்ற ஆடலாக அந்த ஒயிலாட்டம் காணப்படும். அதை கைப்பொருளாக காட்டுறோம். மயிலாட்டத்தை பாருங்க பிள்ளைகள், மயில் போன்ற உருவங்களை செய்து அவர்கள் போட்டு ஆடுவார்கள். அடுத்த பாருங்க பிள்ளைகள், சிலம்பாட்டம், எங்களுடைய தமிழர்களுடைய வீர வரலாறுகளை பேசுகின்ற சிலம்பாட்டம், புலியாட்டம். இந்த ரெண்டு ஆடல்களிலேயும் தமிழனுக்கு இருக்கிற வீரம், காதல் என்று சொல்லப்படுகின்ற உணர்வுகள் எல்லாம் இந்த ஆடல்களுக்கு கூடாக வெளிக்கொண்டுவரப்படும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய கிராமப்புறத்தில் ஆடப்படுகின்ற வால் நடனம், இதிலேயும் அந்த வீர வரலாறு பேசப்படும். பொய்க்கால் குதிரையாட்டம், குதிரைகளை செய்து அதை தங்களுக்குள்ளே மாட்டி ஆடுகின்ற ஆடல்களாக காணப்படும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், தப்பாட்டம், தப்பு என்று சொல்லப்படுகின்ற இசைக்கருவியை பயன்படுத்தி ஆடுவார்கள். அதே மாதிரி பறை என்று சொல்லப்படுகின்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி பறையாட்டம் என்ற ஆடல்களையும் எங்களுடைய கிராமப்புறங்களில் எங்களுடைய பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களால் ஆடப்பட்ட இந்த கிராமிய ஆற்றுகை கலைகளாக இது காணப்படுகின்றது. இந்த கிராமிய ஆற்றுகை கலைகளில் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் கரகம். கரகம் என்று சொல்லப்படுகின்ற கருவியை நாங்கள் கொண்டு ஆடப்படுகிறதால அதை நாங்கள் கரகாட்டம் என்று சொல்றோம். இன்னும் ஆழமாக இந்த கரகம் சம்பந்தமாக நோக்குகின்ற பொழுது கரகம் என்பதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னா பிள்ளைகள், புனித நீர் வைக்கும் குடம். அதான் உண்மையான பொருள். கரகம் என்பதற்குரிய பொருள் என்னென்னு சொன்னா புனித நீர் வைக்கின்ற குடம் அல்லது செம்பு என கருதப்படும். சரியா பிள்ளைகள்? இதை நாங்கள் கரகம் என்று சொல்லி சொல்றோம். இந்த கரகங்கள் பல விதங்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில்
அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தலையில வைத்து விழுந்து விடாமல் சமநிலை பேணி இசைக்கேற்ப ஆடப்படுகின்ற ஆட்டத்தை தான் நாங்கள் கரகாட்டம் என்று சொல்லி சொல்லுகிறோம். சரியோ? இது முக்கியமான அம்சம் பிள்ளைகள். அந்த பக்தியோடு அவர்கள் ஆடுவார்கள். ஆனா அதுல என்ன செய்யும்டா, அந்த கரகம் தலையிலிருந்து விழாதவாறு சமநிலை பேணி ஆடுவார். அந்த கரகம் என்று சொல்லப்படுகின்ற செம்பு அல்லது குடத்துக்குள்ள அந்த மாரியம்மனுக்கு தேவையான நேர்த்தி பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அப்படித்தான் அந்த ஆரம்பத்தில் பாரம்பரியமாக அந்த ஆரம்ப காலங்களில் எங்களுடைய மக்கள் மாரியம்மனுக்குரிய அவருடைய நேர்த்திக்கடன் பொருட்கள் அந்த கொண்டு போய் அவருக்கு சேர்க்கின்ற மாதிரியான ஆடலாத்தான் இது உருவாக்கப்பட்டது. அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னாப்பிள்ளை, கரகம் எனும் சொல்லுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது, அர்த்தம் உள்ளது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த கரகம் என்ற சொல்லுக்கு கமண்டலம், பூக்குடம், செம்பு, நீர்க்குடம், கும்பம் எனும் பல அர்த்தங்கள் இந்த கரகம் எனும் சொல்லுக்கு உண்டு. சரியா பிள்ளையர்? அப்ப நாங்க இதுல கரகம் என்றா எங்களுக்கு இப்ப என்னென்று தெரியும், அதை எப்படி சமநிலை பேணி ஆட வேணும் என்றது சொல்லப்பட்டிருக்குது. இந்த கரகம் என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்றது விளங்கிட்டுதா பிள்ளையர்? அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளையர், இந்த கரகாட்டத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற விஷயத்தை நான் நோக்குகின்ற பொழுது, எப்பொழுது இந்த கரகாட்டம் தோற்றம் பெற்றது? அப்ப எப்பொழுது தோற்றம் பெற்று சொன்னால், புராணத்தில் ஒரு கதை இருக்கின்றது. இந்த கிருஷ்ண பகவானுடைய பேரனாகிய அனுருத்தனை அவுணர்கள் கொண்டு போய் சிறை வைக்கின்றார்கள். அப்ப அந்த அவுணர்கள் அனுருத்தனை சிறை வைத்த போது, அனுருத்தனை சிறை மீட்பதற்காக கிருஷ்ண பகவான் என்ன செய்யறான்னு சொன்னால், மண்ணால் அல்லது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட குடத்தை தலையின் மேல் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அந்த தலையில வைத்துக் கொண்டு நடனமாடியதாக புராண கதை எடுத்து கூறுகிறது. அப்பவே புராண காலத்திலேயே இந்த கரகாட்டத்துக்குரிய அம்சங்கள் ஆடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கதை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அங்கேயே தோற்றம் பெற்ற விடயம் தெரியும். இந்த விஷயம் எங்களுடைய தமிழர் காலப்பிறப்பில், அதிலையும் நாங்கள் சிலப்பதிகார காலத்தை பார்க்கிறோம் பிள்ளைகள். அந்த சிலப்பதிகார காலத்தில மாதவி என்று சொல்லப்படுகின்ற ஆடல் மங்கை, அவ சாதாரணமான ஆடல் மங்கை அல்ல பிள்ளை, அவ விருதுகள், தலைக்கோல் என்று சொல்லப்படுகிற விருது, தலைக்கோழி என்று சொல்லப்படுகின்ற பட்டம், அந்த நடனத்துக்குரிய சிறப்பு பட்டங்களை பெற்ற ஒரு ஆடல் மங்கை. அவ 11 ஆடல்கள் ஆடினா பிள்ளை. அந்த ஆடல்கள்ல ஒன்று இந்த குடக்கூத்து என்று சொல்லப்படும். இந்த குடக்கூத்து எதென்று சொல்ல சொன்னால், கிருஷ்ண பகவான் எப்படி அனிருத்தனை மீட்பதற்காக குடங்களை தலையில் வைத்து ஆடினாரோ, அந்த ஆடலை, கிருஷ்ண பகவான் ஆடிய ஆடலை மண்ணால் அல்லது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட குடத்தை கொண்டு குடக்கூத்தாக இந்த மாதவி ஆடினாள் என்ற வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அப்ப அவ ஆடப்பட்ட 11 ஆடல்களில் இந்த குடக்கூத்தும் ஒன்றாகும். இந்த குடக்கூத்து ஆடலில் இருந்தே கரகம், இன்றைய கரகம் தோன்றி இருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. அப்ப நான் 2 விடயம் சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, எங்களுடைய புராணங்கள்ல எப்படி இந்த கரகாட்டத்தினுடைய அம்சம் இருந்திருக்குது. 2வது, சிலப்பதிகார இலக்கிய காலத்தில, சிலப்பதிகார காலத்தில எப்படி அந்த ஆடல் வடிவம் ஆடப்பட்டிருக்கிறது, அதில் இருந்து இன்றைக்கு கரகம் எவ்வாறு தோற்றம் பெற்ற விடயம் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள். இவ்வாறு ஆடப்பட்ட இந்த கரகம் எப்படி வளர்ச்சி பெற்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப கரகாட்டம் எந்த கடவுளோட தொடர்பு பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், பிரதானமாக மாரியம்மன் வழிபாடு. இந்த மாரியம்மன் வழிபாட்டில் தான் இந்த கரகாட்டம் முக்கியம் பெறுகிறது. மாரியம்மனுக்காக ஆடப்படுகின்ற ஆடல் தான் இந்த கரகாட்டம். அது வளர்ச்சி பெற்று துக்கியம்மன், காளியம்மன், கண்ணகியம்மன் என்று சொல்லப்படுகின்ற வழிபாடுகளோடு இந்த ஆடல் வடிவம் தொடர்பு பட்டு காணப்படுகின்றது. சரியோ பிள்ளைகள்? அதை நீங்கள் எப்பவும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்ப இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த கரகாட்டம் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால்,
ஒரு சடங்குத்தன்மையோடும் சமய வழிபாட்டோடும் தொடர்புடையதாக இந்த ஆடல் வடிவம் இருந்தது. நல்ல பக்தி, நல்ல வழிபாடு, நல்ல ஒரு சடங்குத்தன்மையை கொண்டதாக அந்த மக்களால நேர்த்திக்கடனுக்காக ஆடப்பட்ட ஆடல இந்த கரகாட்டம். ஆனால் அது காலப்போக்கில் என்ன செய்துச்சுன்னு சொன்னால், இந்த சடங்கு நிலையில இருந்து விடுபட்டு ஒரு சமூக நடனமாக, ஒரு தொழில்முறை ஆட்டமாக, ஒரு களியாட்டமாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சடங்கோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆடல் இவ்வாறான ஒரு படிமுறையில வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ரைட். அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள், என்னன்னு சொல்லி சொன்னால், கரகம் தொடக்க காலத்துல ஆறால ஆடப்பட்டதுன்னு சொன்னால் ஆண்களால தான் ஆரம்ப காலத்தில் ஆடப்பட்டது. ஆண்கள் தான் கரகத்தை ஏந்தி ஆடினார்கள். ஆனா தற்போது அந்த கரகத்தை பெண்களும் ஆடுகிறார்கள். அப்ப பெண்களாலும் இந்த கரகாட்டம் ஆடப்பட்டு வருகிறது. ஆனா இப்பொழுது பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களே அதிகமாக கரகாட்டத்தை ஆடுகின்றனர். உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், குடபவனி இருக்குது, குடமுழுக்கு இருக்குது. இந்த ஆடல்களை எல்லாம் அவர்கள் வரிசையாக நிரம்ப கும்பங்களை தலையில வச்சுக்கொண்டு வரிசையாக வருவார்கள் பக்தியோடு. அப்ப இந்த ஆடல் வடிவம் இன்றைக்கு நாங்கள் எங்க ஆறுக்குள்ள அதிகமா இருக்கண்டா, பெண்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது. இந்த ஆடல் வடிவம் இந்த பெண்களுக்குள்ள இருந்து கலை நிகழ்ச்சிக்குள்ளையும் கொண்டு செல்லப்படுகிறது. அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தனியொருவரால் ஆடப்பட்ட இந்த கரகாட்டம் காலப்போக்கில் குழுவாகவும் ஆடினார்கள். ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஆடினார்கள். அப்படியெல்லாம் இது வளர்ச்சி பெற்றிருக்கிறபடியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த நாங்கள் பார்த்தோம்னா, நேர்த்திக்கடன் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கரகம் தற்பொழுது பார்த்தோம்னா கலை நிகழ்ச்சிகள், எங்களோட பிரதேசங்களில் நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகள், பாடசாலைகளில் நடைபெறுகின்ற கலை நிகழ்ச்சிகள், அது தேசிய ரீதியாக நடைபெறுகின்ற விழாக்கள் என்பவற்றில இந்த கரகாட்டம் பிரதான அம்சமாக ஆடுவார்கள். கரகாட்டத்தை எங்களோட கிராமப்புறம் நாங்களோட கலைகளை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்ற நோக்கோடு இந்த ஆடுகளை இப்பவும் ஆடிக்கொண்டு இருப்பது அதனுடைய வளர்ச்சியின் ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், கரகாட்டம் ஆரம்ப காலத்தில் ஆடப்படுவதற்கான நோக்கங்கள் ஒன்று நேர்த்தி கடனுக்காக ஆடப்பட்டது. பிள்ளைகள் நேர்த்தி கடனுக்காக மாரியம்மனை நினைத்து நேர்த்தி வைத்து அந்த நேர்த்திகளை கடன் தீர்ப்பதற்காக கரகம் எடுத்து ஆடினார்கள். இரண்டாவது விஷயம், இந்த மாரியம்மனுக்கு நேர்த்தி கடனுக்காக ஆடப்படுகின்ற கரகாட்டம் நோய் புனி தீர்த்தலுக்காக. நாங்கள் எப்பொழுது ஒரு மாரியம்மன் வழிபாட்டை மேற்கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த வெயில் காலங்கள்ல, அப்ப அதிகமான வெயில் காலங்கள்ல எங்களோட மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வெப்பு நோய்களை தீர்த்து கொள்வதற்காக, அந்த வெப்பு நோய்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கரகங்களை அவர்கள் ஆரம்ப காலங்களில் ஆடினார்கள். அப்ப முதலாவது விஷயம் நேர்த்திக்கடனாக ஆடினார்கள். இரண்டாவது விஷயம் நோய் பிணி தீர்த்தலுக்காக ஆடினார்கள். இதுல இன்னும் ஒரு பிரதானமான அம்சம் இருக்கு பிள்ளைகள், என்னன்னு சொன்னா மழை வேண்டியும் ஆடப்பட்டது. ஏன், வெயில் காலங்கள்ல நிரம்ப நோய்களை சந்தித்திருப்பார்கள், புழுக்கமா இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல மழை பெய்யாதா என்ற ஒரு ஏக்கங்கள்லாம் இந்த மக்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே மழை பெய்ய வேணும் என்ற நோக்கத்தோடும் இந்த கரகாட்டம் ஆடப்பட்டது. அடுத்த விஷயம், பஞ்சம் பசி ஏற்பட்ட காலம், வெயில் காலங்கள்ல பஞ்சம் பசி ஏற்படும். அந்த காலத்துல ஆரம்பத்துல பஞ்சங்கள் பசியல் ஏற்பட்ட கால பிறப்பு. அப்ப அதிலே இருந்து விடுபட்டு ஒரு செல்வ செழிப்பை அடைய வேண்டும், நாங்கள் செல்வம் செழிப்பாக இருக்க வேணும் என்ற ஒரு நோக்கம் எல்லாம் அவருக்குள்ள இருந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த கரகாட்டம் ஆடப்பட்டது. அடுத்த சொன்ன தொழில் வளங்கள் பெருக வேண்டும். அப்ப தொழில் வளம் மெல்ல 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 பெரிதாக பெருக வேணும் என்ற நோக்கோடையும் இந்த கரகாட்டங்களை எங்களோட பாரம்பரிய சமூகம் ஆடியது என்பது உங்களுக்கு நினைவிருக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க பிள்ளை, கரகாட்டம் ஆடப்படுவதற்கான நோக்கம் நேர்த்திக்கடனுக்காக, நோய் பிணி தீர்த்தலுக்காக, மழை வேண்டி, செல்வ செழிப்புக்காக, தொழில் வளம் பெருக வேண்டி இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு கரகம் ஆடப்பட்டது. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாரம் பிள்ளை, இந்த கரகாட்டத்தினுடைய வகைகள். இந்த கரகாட்டத்தினுடைய பிரதான வகைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒன்று சொல்றோம் நாங்கள் சக்தி கரகம், இரண்டாவது ஆட்டக்கரகம் என்று சொல்றோம். அப்ப சக்தி கரகம் என்று சொல்லப்படுவது தெய்வ வழிபாட்டோடு
மிகவும் சடங்காச்சாரத்தன்மையோடு பக்தி கலந்து கோயில்களில் ஆடப்படுகின்ற கரகாட்டத்தை தான் நாங்கள் சக்தி கரகம் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இதுல சடங்குத்தன்மை நிரம்ப இருக்கு, பக்தி நிரம்ப இருக்கு. அப்ப அவ்வாறான தன்மைகளோடு அவர்கள் ஆடுவார்கள். நாங்கள் அந்த ஆலயங்களை பார்க்கணும், அவர்கள் அலகுகள் எல்லாம் குத்தி ஆடுவார்கள், முள்ளு குத்தி ஆடுவார்கள். அரோகரா அரோகரான்னு சொல்லப்படுகின்ற அந்த உச்சாரணங்கள் இருக்கும். மாரியம்மனை சொல்லி வழிபடுகின்ற அந்த உணர்வுகள் இருக்கும். அவ்வாறான தன்மைகளோடு அந்த பக்தியோடு அவர்கள் ஆடுகின்ற தன்மையை காணலாம். இரண்டாவது விஷயம் பிள்ளைகள் ஆட்டக்கரகம். இது பொதுமக்கள் முன்னிலையில் ஆடப்படுவது, ஒரு பொது நிகழ்வுகளில் ஆடப்படுவது, கலை நிகழ்ச்சிகளில் ஆடப்படுவது, விழாக்களில் ஆடப்படுவதாக இந்த கரகம் உருப்பெற்றது. இது பிரதானமாக ஒரு தொழில்முறை ரீதியாக ஆடப்படுகின்ற அம்சமாக இருந்துச்சு. அதாவது தொழில்முறை கலைஞர்கள் இந்த கரகாட்டத்தை ஆடுவார்கள். இது ஆட்டக்கரகம் என்று சொல்லப்படுகின்ற வகையை. அப்ப ரெண்டும் தான் பிரதான வகை பிள்ளைகள். நாங்கள் மேலும் வகைகளை ஆராய்கின்ற பொழுது எங்களுடைய தலைகளில் வைக்கப்படுகின்ற கரகங்களினுடைய வகைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கிறோம். அது என்னவென்று சொல்லி சொன்னால் இதில் காட்டப்பட்டிருக்கு. செம்பு கரகம், பூக்கரகம், தோண்டி கரகம், தீக்கரகம், கும்பக்கரகம், வேப்பிலை கரகம், பழனிக்கரகம் என்று சொல்லப்படுகின்ற கரகங்கள் இங்கே நாங்கள் வகைகளாக சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்? நாங்கள் தலையில வைக்கின்ற கரகத்தின் அடிப்படையில் இந்த வகைப்பாட்டை சொல்றோம். இதுல பார்த்தோம்னா சிலது குறிக்கப்பட்டிருக்கிறது. செம்பு கரகம் என்று சொல்வது பித்தளையால செய்யப்படுவது, பூக்கரகம் என்று சொல்லப்படுவது பூக்களால செய்யப்படுவது, தோண்டி கரகம் என்று சொல்வது மண்ணால் செய்யப்படுவது என்று சொல்லி நாங்கள் அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ இப்படி இந்த கரகத்தினுடைய வகைகள் காணப்படுகிறது. இப்போ எங்களுக்கு கரகத்தின் பிரதான வகைகள் தெரியும். அதோட இந்த தலையில வைக்கின்ற அடிப்படையில் நாங்கள் ஏனைய வகைகளையும் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். ரைட், அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள். ஒரு கரகத்தை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் இதில் ஒரு சக்தி கரகம் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் செய்து பார்க்க போறோம். அப்ப அந்த கரகத்தை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் முதலாவது விஷயம் பாருங்க, பானை வேணும், அல்லது செம்பு வேணும், அல்லது ஒரு மட்கலம் வேணும். ரைட்டா? அப்ப அதுக்குள்ள நாங்கள் இந்த நேர்த்திக்காக பொருட்களை இட போறோம் என்று சொன்னாங்கள் தானே. அப்ப அதன் அடிப்படையில ஒரு தூய்மையான அரிசியை போடலாம் அந்த செம்புக்குள்ள, அல்லது பாலை இடலாம், அல்லது மஞ்சளை இடலாம், அல்லது நீரை இடலாம். என்னென்னு சொல்லினா எங்களோட நேர்த்திக்காக என்ன பொருட்களை நாங்கள் நேர்த்தி வைக்கிறோமோ அந்த பொருட்களை அந்த பானைக்குள்ள போட்டு கரகமாக உருவாக்குறது. அடுத்த தேங்காய், அடுத்தது வேப்பிலை, மாவிலை, அதுல பார்த்தோம்னா மரக்கட்டை, அடுத்த மூங்கில் தடி, கிளிப்பொம்மை, பல வர்ண காகித பூக்களும் மணிகளும் தேவை. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கரகம் செய்யலாம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கரகம் எவ்வாறு செய்வது என்பதையும் நாங்கள் இதிலே செய்முறை ரீதியாக பார்க்க போகின்றோம். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு கரகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒரு அடிப்பாகம் சமனாக உள்ள பானை அல்லது செம்பை நாங்கள் எடுக்கிறோம் பிள்ளைகள். ஏன்னா தலையில நாங்கள் கரகம் சமநிலையா நின்று ஆடப்பட வேண்டும். ஆகவே தலையில நிற்பாற்றுவதற்குரிய வடிவத்தில் அடிப்பாகம் என்னவா இருக்கணும்னா சமனாக இருக்கப்பட வேண்டும். அப்ப அடிப்பாகம் சமனாக உள்ள பானை அல்லது செம்பு நூல் நாங்கள் என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு தூய்மையான அரிசியை போடுவோம், அல்லது பாலை ஊற்றுவோம், அல்லது மஞ்சளை போடுவோம், அல்லது நீரை போடுவோம், போட்டு வடிவா நிரப்புறோம். அதன் பின்பு என்ன செய்வோம்னா தேங்காயை வைப்பது போல ஒரு கட்டையை அந்த செம்பு வாய்க்குள்ள செருகி செம்பையும் கட்டையும் என்ன செய்ய மாட்டோம்? நன்றாக பிணைச்சு கட்டுறோம் பிள்ளை. அது விலகாதவாறு நன்றாக பிணைச்சு கட்டுவோம். அப்ப பிணைச்சு கட்டியதன் பின்பு அந்த கட்டையின் மேல் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிறு துளையிட்டு ஒரு மூங்கில் தடியை செருகி அதன் மேல் ஒரு கிளிப்பொம்மையை வைப்போம். இப்ப அதன் உருவம் வந்துடும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போறோம்? அந்த கிளிப்பொம்மையை வச்சது பிறகு அந்த மரக்கட்டியை சுற்றி பல வர்ண காகித பூக்களால அதை சுத்தி கொண்டு போகலாம். அப்ப சுத்தி கொண்டு போய் அதுல காகித பூக்களை பயன்படுத்தி சுத்தலாம், மணிகளை வச்சு சுத்தலாம், சுத்தி அதன் முழு உருவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு தொழில்முறை ரீதியான கரகம். ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த கரகம் செய்கின்ற முறையின் படிமுறை நான் உங்களுக்கு அதுல சொல்லி இருக்கிறேன். இதுல அதன் விளக்கப்படம் போட்டிருக்கேன். இதுல பாருங்க, ஒரு பானை அல்லது செம்பு காட்டப்படுகிறது. அந்த அடிப்பக்கம் எவ்வாறு சமனாக இருக்கணும், அப்படி சமனாக இருந்தால் எப்படி தலையில வைக்கலாம் என்றது
இங்கே உங்களுக்கு இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது. அடுத்த படத்தில் பார்த்தோம்னா அந்த பானையின் வாய்ப்பகுதியில் ஒரு கோன் போல செய்து பிரிசில் போட்டால் செய்து நாங்கள் வைக்கிறோம். அடுத்து அந்த பிரிசில் போட்டை சுற்றி நாங்கள் இந்த அலங்காரங்களால் பல வர்ண கடதாசி பூக்களால் அலங்கரிக்கிறோம். அலங்கரித்து கொண்டு போய் நாங்கள் தலையில் அந்த கிளிப்பொம்மையை வைக்கிறோம். அங்கால பார்த்தோம்னா முழுமையான ஒரு தொழில்முறை கரகத்தை உருவாக்குறத இந்த படத்தில் காண்றோம். சரியா பிள்ளை? ரைட். அடுத்த பாருங்க, சக்தி கரகத்துக்குரிய சக்தியின் கரகத்துக்குரிய ஒரு அமைப்பை எவ்வாறு செய்கிறது என்ற விடயத்தை இந்த படம் மூலம் காட்டிருக்கோம். செம்பில் எப்படி அந்த நூல்கள் எல்லாம் சுத்தப்பட்டு கட்டி பிள்ளையை கொண்டு உருவாக்கப்படுகிற என்ற விடயமும் இந்த படம் மூலம் விளக்கப்பட்டிருக்கு. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கரகங்களினுடைய அமைப்புகள் நான் இதில் காட்டியிருக்கிறேன். இந்த படங்களில் நீங்கள் பார்க்கலாம். பூக்கரகங்கள், அடுத்த இந்த தொழில்முறை கரகங்கள் எவ்வாறெல்லாம் சோடிக்கப்பட்டு கிளிப்பொம்மை வச்சிருக்கிற விடயம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுங்க பிள்ளை. ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த கரகாட்டத்தில் பயன்படுத்துகின்ற இசைக்கருவிகள். அதில் பிரதானமான இசைக்கருவி உடுக். கரகாட்டத்துக்கு உடுக்கத்தான் ஆரம்ப காலங்களில் பிரதானமாக பயன்படுத்தினார்கள். அடுத்தது பறை. சில ஆலயங்களை பறை என்ற இசைக்கருவியையும் பயன்படுத்தி இந்த கரகாட்டங்களை ஆடுவார்கள். நல்ல ஒரு நையாண்டியான தாள ஆட்டங்கள் இதில் வாசிக்கப்படும். தாளக்கட்டுகள் வாசிக்கப்படும். சும்மா நின்றாலே அந்த தாளக்கட்டை கேட்கின்ற பொழுதே அவர்களுக்கு அந்த ஆட்டம் உருவாகும். அவ்வாறான இசைக்கருவிகளை பயன்படுத்துவார்கள். அடுத்த பாருங்க, தவில் நாதேஸ்வரம். இது குழுவாக கரகாட்ட குழு, ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள் கரகங்களை தூக்கி தலையில வச்சு ஆடிக்கொண்டு வர்ற சந்தர்ப்பத்தில் தவில் நாதேஸ்வரங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு ஆட்ட வடிவங்களை அதுக்குள்ள செய்வார்கள். அது ஆலயத்தில் பார்த்தா எங்களுக்கு அதனுடைய வடிவம் இன்னும் முழுமையாக விளங்கும். அடுத்த பாருங்க பிள்ளை, செண்டை என்று சொல்றோம், செல்லாரி என்று சொல்றோம். இதையும் நாங்கள் கரகாட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த இசைக்கருவிகள் எங்களோட இலங்கை பிரதேசத்தில் மிக குறைவு, அரிதென்று சொல்ல இல்லை என்றும் சொல்லலாம். ஆனால் இந்த இசைக்கருவிகளை நாங்கள் இந்தியாவில கரகங்கள் எடுக்கின்ற பொழுது இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துறதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஆட்ட வகைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த கரகத்துக்கு என்று சொல்லி ஆட்ட வகைகள் தனித்துவமாக இல்லை. ஆனால் பரதநாட்டிய அடவுகளை இந்த கரகாட்டத்துக்கு பயன்படுத்துவார்கள். கிராமிய ஆடல் வடிவங்களை பயன்படுத்துவார்கள். இந்த ஒரு பரதநாட்டிய அடைவுகளை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அடவுகளை வச்சுக்கொண்டு புது அடவுகளை உருவாக்கி ஆடுகின்ற மரபுகளையும் நாங்கள் காணலாம். இந்த கரகத்தை தூக்கி தலையில் வச்சு ஆடுகின்றவர்கள் அவ்வாறு ஆடுவார்கள். ஆனால் ஒரு சக்தி கரகத்தை ஆடுகின்ற பொழுது அவர்கள் இந்த அடவுகளுக்கு அப்பால அவர்களுடைய உணர்வுகள் மாற்றம் பெற்று தாங்களே கடவுள் என்று சொல்லி தங்களுக்குள்ள கடவுள் வந்திருப்பதை உணர்ந்து அந்த உணர்வுகளை அவர்கள் ஆடுவார். அவர்களுடைய உடல்களில் இருந்து அந்த அசைவுகள் வரும். அது ஒரு சடங்கு தன்மையோடு அந்த அசைவுகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இவ்வாறான அடவுகளை கொண்டு ஆடப்படுகின்ற ஆடல்கள் ஆட்ட கரகத்தில் நாங்கள் நிரம்ப பார்க்கலாம். தொழில்முறை ரீதியாக இந்த ஆடல்களை மக்களை கவர்ந்து கொள்வதற்காகவும் அந்த ஆடல்களை அழகிய கொண்டு வருவதற்காகவும் இந்த ஆடல் வடிவங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ரைட் பிள்ளைகள், இப்ப நாங்கள் ஒரு கரக பாடலை நாங்கள் இதில் இப்ப பாடி பார்ப்போம். பாட ரெடியா பிள்ளைகள்? சரி. கரகம் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, தங்க கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. கரகம் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, தங்க கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. பொன்னால் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, பொற்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. பொன்னால் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, பொற்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. வெள்ளி கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, பெண்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. வெள்ளி கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி, பெண்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. பாலாளி கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, பாட்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. பாலாளி கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி அம்மா, பாட்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி.
பன்னீரால் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா பன்னீர் கூடத்தில் கரகம் எங்கள் முத்து மாரியம்மா பன்னீரால் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா பன்னீர் கூடத்தில் கரகம் எங்கள் முத்து மாரியம்மா பூவாலே கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா பூக்கூடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா பூவாலே கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா பூக்கூடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி தீக்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா வேல்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரி தீக்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா வேல்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரி கும்பகரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா வேல்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா கும்பகரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா வேல்கரகம் தாங்கி வந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா வேப்பிலையை கரம் பிடித்தோம் எங்கள் முத்து மாரியம்மா மாவிலையை கரம் பிடித்தோம் எங்கள் முத்து மாரி வேப்பிலையை கரம் பிடித்தோம் எங்கள் முத்து மாரியம்மா மாவிலையை கரம் பிடித்தோம் எங்கள் முத்து மாரி கரகம் கரகம் அம்மா எங்கள் முத்து மாரியம்மா தங்க கரகம் அம்மா எங்கள் முத்து மாரி. பிள்ளைகள் நாங்கள் இந்த கரகத்துக்குரிய பாடலை இதுல நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த கரக பாடல் பாடுவதற்கு முன்பு அந்த பக்தியோட அந்த சக்தி கரகத்தை எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பக்தியோடு அவர்கள் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது விநாயகனை வணங்கித்தான் அந்த பாடல்களை பாடுவார்கள். அது எப்படி இருக்க முடிச்சுன்னா முந்தி முந்தி விநாயகனே புள்ளை யாரே அந்த ஒரு உணர்வு கொண்டு இருக்கும் பிள்ளைகள். முந்தி முந்தி விநாயகனே புள்ளை யாரே முக்கணனே முன்பரனும் புள்ளை யாரே. அப்ப விநாயகனை வணங்கி பாடின பிறகு அந்த பாடலின் அடியாக அங்க என்ன செய்ய மாட்டோம் முத்துமாரியம்மனுடைய பாடல் வரும். தொகையரா இந்த கரக பாட்டு வரும். அதை நீங்கள் அந்த பக்தி பூர்வமாக அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த பாடலுடைய ஒழுங்கமைப்பு இருக்கு. ரைட்டா? முந்தி முந்தி விநாயகனே புள்ளை யாரே முக்கணனே முன்வரனும் புள்ளை யாரே கும்பத்தில் வீட்டிருக்கும் முத்துமாரி நீ குதித்தாடி ஓடி வரும் முத்துமாரி. அப்படி இந்த முத்துமாரியம்மன் விநாயகனை பாடி முத்துமாரியம்மன் இதுக்குள்ள அவர்கள் அதை கொண்டு வந்து பாடுவார்கள். நல்ல உருக்கமாக பாடுவார். அப்ப இவ்வாறு வந்துதான் இந்த கரக பாடலை பாடுகின்ற தன்மைகளை அதுக்குள்ள நாங்க பார்க்கலாம். இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு கரகத்துக்கு பாடலை எவ்வாறு பாடுகின்ற விஷயத்தை நாங்கள் இப்ப பாடி பார்த்திருக்கிறோம். நாங்கள் அடுத்தது ஒரு கரகத்தை சக்தி கரகத்தை எவ்வாறு செய்முறை ரீதியாக இலகுவாக செய்ய போறோம் என்ற விடயத்தை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஒரு கரகத்தை ஆடுகின்றவர் எவ்வாறு வேட உடைகளை அணிவார் என்ற விஷயங்களை பார்க்க போறோம். கரகத்துல வேட உடை முக்கியம் பிள்ளைகள். அப்ப அந்த வேட உடைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது எங்களுடைய இலங்கையில ஆடப்படுகின்ற கரகங்கள் பல்வேறுபட்ட வேட உடைகள் அணிகின்றார்கள். தமிழகத்தில் ஆடுகின்ற இந்தியாவில் ஆடுகின்ற வேட உடைகளை பயன்படுத்துகின்றார்கள். உடலோட ஒட்டிய வேட உடைகளை பயன்படுத்துகின்றார்கள். வர்ண வர்ண கரப்புடுப்புகள் மாதிரி பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த ஆரம்ப காலத்தில் வேட உடைகள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த மாரியம்மனுக்கு விரும்பிய நிறங்களான மஞ்சள் சிவப்பு பச்சை வர்ணங்களான உடுப்புகளை கொண்டு தார்பாச்சி கட்டி நெஞ்சிலே பட்டி கட்டி ஆடுவார்கள். பெண்கள் என்றால் உடலோடு ஒட்டிய இறுகிய ஆடைகளை அணிந்து அல்லது கலாச்சார உடுப்புகளை அணிந்து இந்த கரகத்தை ஆடுவார்கள். இதுதான் அந்த கரகத்தினுடைய வேட உடை. அதையும் நாங்கள் இப்பொழுது அணிந்து பார்க்க போகின்றோம். அணிந்து பார்த்து கொண்டு ஒரு கரகம் ஆடலை ஒரு சக்தி கரகத்தை எப்படி தலையில வச்சு ஆடுகிறோம் என்ற ஆடல் முறையும் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகணும். பார்ப்போமா பிள்ளைகள்? வாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு கரகத்தை எவ்வாறு உருவாக்குறது என்பதை பார்ப்போம். இப்ப பிள்ளைகள் இந்த சக்தி கரகம் எவ்வாறு செய்கிற விடயத்தை பார்க்க போகின்றோம். அதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் வேப்பமிலை, பூக்கள், இது ஒரு குரோட்டன் இலை. இந்த இலையை வடிவா பாருங்க பிள்ளைகள். அடுத்த வேப்பம் தளிர், இங்கே மணிவாழை இலை, அதுக்கு மேலதிகமாக செம்பு. நாங்கள் எப்படி இதில் கட்டி இருக்கிறோம்ன்ற விஷயத்தை பாருங்க. பின்னுக்கு செம்பு நாங்கள் தலையில சமநிலையை அணிக்கணும்ன்றதுக்காண்டி
எப்படி தட்டையாக செம்பு இருக்கிற விடயத்தையும் பாருங்க. ரைட், இப்பொழுது நாங்கள் இந்த சத்திக்கரகத்தை எவ்வாறு கட்டுறோம் என்ற விடயத்தை பாருங்க. சரி, அப்போ வடிவம் தெரியுதா? ரைட்.
நாங்கள் சக்தி கரகம் இலகுவாக எப்படி செய்கிற விஷயத்தை இப்போ நாங்கள் பார்த்தோம். அடுத்த கரகத்துக்கான வேட உடை எவ்வாறு அணியப்பட வேண்டும் என்பத விஷயத்தை இப்போது பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் இந்த கரகாட்டத்துக்குரிய வேட உட ஒப்பனையை இந்த மாணவருக்கு அணிந்து நாங்கள் ஏற்கனவே செய்த சக்தி கரகத்தை இவருடைய தலையில் வைத்து நாங்கள் கரகாட்டம் ஒன்றை இப்பொழுது ஆடி பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் வேட உடை அமைப்பு முறையை ஒருக்கா பார்ப்போம் பிள்ளை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயிர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயிர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள், பராசக்தி வாழியின்றே துதிப்போம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள், பராசக்தி வாழியின்றே துதிப்போம்.
இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் கரகம் ஆட்டத்துக்குரிய பேர்டோட ஒப்பனையை இதற்கு அமைச்சிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த தார்பாச்சி கட்டுகள் குறைவாக இருக்கும். அவர்கள் அதுக்கென்று டிசைன் பண்ணப்பட்ட பல வர்ண உடுப்புகளை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். இது ஒரு சக்தி கரகத்துக்குரிய பக்தியோடு சடங்காச்சாரமாக செய்யப்படுகின்ற ஒரு வேட உடை. சரியா பிள்ளையர்? இதே மாதிரி நீங்கள் செய்து இந்த வேட உடையை பயன்படுத்தலாம். எங்களுக்கு இந்த வேட உடைக்கு என்னென்ன உடுப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கரகத்துக்குரிய வேட உடைகள் என்னென்ன நாங்கள் அணிந்திருக்கிறோம்ன்ற விடயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கணும் பிள்ளையர். சரியா? அடுத்து நாங்கள் எங்களால் செய்யப்பட்ட இந்த சக்தி கரகத்தை இந்த வேட உடையை அணிந்த இந்த மாணவர் வச்சு இப்பொழுது ஆட்ட வடிவத்துக்குள்ளே நாங்கள் நகர்வோம். சரியா பிள்ளை? முந்தி முந்தி விநாயகரே பிள்ளையாரே, முக்கணனே முன்னே வாரும் பிள்ளையாரே. முந்தி முந்தி நாயகனே பிள்ளையாரே, முக்கண்ணனே முன்னே வாரும் பிள்ளையாரே. அம்மா கரகம் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா தங்க கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. அம்மா கரகம் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா தங்க கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. பொன்னால் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பொற்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. அம்மா பொன்னால் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பொற்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. வெள்ளி கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பொன்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. அம்மா வெள்ளி கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா வெண்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. பாலாலே கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பால் குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. அம்மா பாலாலே கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பாற்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. பன்னீரால் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பன்னீர் கூட கரகம் எங்கள் முத்துமாரி. அம்மா பன்னீரால் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பன்னீர் கூடத்தில் கரகம் எங்கள் முத்துமாரி. அம்மா பூவாலே கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பூக்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. அம்மா பூவாலே கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி, அம்மா பூக்குடத்தில் கரகம் அம்மா எங்கள் முத்துமாரி. பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் இந்த கரகம் சம்பந்தமான ஒரு முழுமையான விடயங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம். கரகத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம். கரகங்கள் எவ்வாறு செய்யப்படுகிறதை செய்முறையாக பார்த்திருக்கிறோம். ஒரு கரகத்துக்குரிய வேட உடை அணிவது எப்படி என்றதை பார்த்திருக்கிறோம். ஒரு கரக ஆட்டத்தை எவ்வாறு ஆடினார்கள் என்ற விடயத்தை பார்த்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு கணிப்பீடு மதிப்பிட பார்ப்போம். பிள்ளை, முதலாவது விஷயம், கிராமிய ஆற்றிய கலைகள் 5 தருக. விளங்குதா பிள்ளையர்? ரைட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உடனடி எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். கிராமிய ஆற்றிய கலைகள் 5 தருக. எழுதிட்டீங்களா பிள்ளையர்? ரைட். 2வது விடயம், கரகம் என்றால் என்ன? சரியா பிள்ளையர்? கரகம் என்றால் என்ன? அதுவும் விடை எழுதியிருப்பீங்கள். இப்ப 3வது விஷயத்துக்குள்ள போறோம்.
கரகம் எடுக்கும் பிரதான வகைகள் எவை? 2 விஷயம் இருக்குது, நீங்க வடிவா அதை ஆராய்ஞ்சு எழுத வேணும். ரைட், அடுத்தபடி இதை பாருங்க பிள்ளை. கரகாட்ட வகைகள் 5 தருக. 2 கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அது உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க தெளிவா சொல்லி இருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி விடி எழுத வேணும். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளை. கரகத்தில பயன்படுத்தப்படுகின்ற இசை கருவிகள் யாவை? இப்படி எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள். கரகம் செய்ய தேவையான பொருட்கள் யாவை? நீங்க இலகுவாக நான் என்னென்ன பொருட்கள் தேவை என்று விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இலகுவாக சக்தி கரகத்தை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறன்றது 2 விடயங்கள் உங்களுக்கு தெரியும். 2ல எது எழுதினாலும் சரி. ரைட், இப்பொழுது நாங்கள் மதிப்பீடு செய்வோம். நீங்கள் எழுதின விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். ரைட், முதலாவது கேள்வி. கிராமிய ஆற்றிய கலைகள் 5 தருக. அப்ப இதுல நான் நிரம்ப கலைகள் சொன்னான். இதுல விடைக்காக 5 விஷயம் போட்டிருக்கின்றேன். காவடி, கரகம், கும்மி, கோலாட்டம், சிலம்பாட்டம். நீங்கள் அங்கால புலியாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம் ஏதாவது ஒரு 5 விடயம் எழுதினா சரி. நீங்க இதை திருத்தி கொள்ளலாம். சரி என்றால் சரி போடலாம், பிழையான விஷயம் இருந்தால் திருத்தி கொள்ளலாம். 2வது விடயத்துக்குள்ள போறோம். கரகம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறேன். விடைய பாருங்க பிள்ளை. புனித நீர் வைக்கும் குடம் என்றா கரகம் என்றால் என்ன? புனித நீர் வைக்கும் குடம், அல்லாட்டி புனித நீர் வைக்கும் செம்பு. சரியா பிள்ளை? ஆகவே விடி என்ன? புனித நீர் வைக்கும் குடம் அல்லது செம்பு. அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளை. கரகம் எடுக்கும் பிரதான வகைகள் 2 இருக்குது. ஒன்று சக்தி கரகம், அடுத்தது ஆட்ட கரகம். சரியா பிள்ளை? திருத்தி கொண்டீங்களா? சரி என்றா சரி போடுங்க. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளை. கரகத்தின் வகைகள் நிரம்ப இருக்குது. அதுல நாங்கள் பூக்கரகம், தோண்டிக்கரகம், செம்பு கரகம், தீக்கரகம், கும்பக்கரகம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் இதில் விடையாக போட்டிருக்கிறோம். நீங்களும் இதை எழுதியிருந்தால் சரி போடுங்கள், அல்லது வேற கரகம் வகைகள் தெரிந்திருந்தால் அது போட்டாலும் சரியாக இருக்கும். 4வது கேள்வி. அடுத்து நாங்கள் இப்பொழுது 5வது கேள்விக்கு போகிறோம். கரகாட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் நாதசுரம், தவில், சல்லாரி, உடுக்கு, டோல்கி, செண்டை என்று சொல்லி சொல்றோம். சரியா பிள்ளையே? திருத்திட்டீங்களா? கேட்டிக்கா? இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. கரகம் செய்ய தேவையான பொருட்கள் யாவை? பானை அல்லது செம்பு அல்லது மட்கலம், தூய்மையான அரிசி, பால், மஞ்சள் நீர், தேங்காய், வேப்பிலை, மாவிலை, மரக்கட்டை, மூங்கில் தடி, கிளிப்பொம்மை, பலவர்ண காகித பூக்கள், மணிகள். நீங்கள் செய்ய பார்த்து கொண்டிருந்தீங்கள் பிள்ளைகள். சக்தி கரகம் செய்ய பார்த்து கொண்டிருந்தீங்கள். வேப்பிலை, செம்பு, அந்த பொருட்கள் எழுதினாலும் சரி, நீங்கள் அந்த விடை எழுதியிருந்தாலும் சரி. இது செம்பு, வேப்பிலை, பூக்கள், மணிவாழை இலை என்ற விஷயம் போட்டாலும் அது சக்தி கரகம் செய்ய தேவையான பொருட்கள் என்று நீங்க போட்டீங்கன்னா சரி. இது ஒரு தொழில்முறை கரகம், ஆட்டக்கரகம் செய்வதற்கான பொருட்கள். இவ்வளவு நேரம் பிள்ளைகள் இந்த கரகம் சம்பந்தமான விடயங்களை அறிந்திருக்கின்றோம். அடுத்து இந்த கரகம் எவ்வாறு செய்கிறதை பற்றி பார்த்திருக்கின்றோம். செய்முறை ரீதியாக கரகத்துக்குரிய வேட உடைகள் அணிவது எப்படி என்றதை பார்த்திருக்கிறோம். கரகத்தை ஆடி பார்த்திருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? இதே போல நீங்களும் வீட்டில் செய்து ஆடி பழகி கொள்ளப்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பாடத்திட்டத்தோடு நான் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.